ஏப்பா பஞ்சாயத்து போர்டு எரிக்கணும்லப்பா. பஞ்சாயத்து போர்டை எரிச்சா தானே கதை துஷ்டு வரும். எப்படி எட்டு நாட்டு சனீஸ்வரி. ஆமாம் நாயகி. ஏப்பா பஞ்சாயத்து போர்டு எரிக்கணும். நான் பிரம்மா பேசுகிறேன்ப்பா. கணக்கு கொடுக்கணும்ல. மகாராஷ்டிராவில் ஃபுல்லாக மும்பையிலேருந்து மகாராஷ்டிரா ஆந்திரா வரைக்கும் பஞ்சாயத்து போர்டை எரிச்சிருங்க. சரியா? சட்டியில் போய் வறுத்துருங்க எரிச்சிருங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா? நீங்கள் தான் பண்ணணும். 4 வாரம் பெரிய ஆண் பெண்ணு தானே சேட்டை பண்ணுது. கணக்கை முடிக்காரு, விரட்டி எடுத்துருவார் அரசியல்வாதியை. இந்த செம்மத்தியில் கொலையை அறுத்து ஈரக்கொலையை வெளியே எடுத்து கசைக்கு புளிஞ்சு எடுத்து விட்ருவார். முக்கால் சேர்த்தியோ கொடியை தூக்கி பஞ்சாயத்து போர்டு பூரா பூமியை அழித்து வச்சுருக்கான். அல்லையா? அங்கேருந்து தான் கிளம்பு தான், பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து தானே கிளம்பு தான் அம்புட்டோம். பஞ்சாயத்து போர்ட்டில் எலெக்ஷன் ஓட்டு, முத்திரை, ஜனநாயகம், நான் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, இத்தனை நகை எல்லாம் இருக்குன்னு உள்ளே பயஞ்சு வச்சுருக்கான்ல, அதெல்லாம் சேர்த்து எடுக்கிற கொண்ட நரம்ப பின்னாடி அப்படி நறுக்கி விட்ருவாங்க. எல்லா பேரும் மாட்டுவான், எல்லா பேரும் உள்ளே மாட்டுவான். அதுக்கு தான் பஞ்சாயத்து போர்டை எரிக்கணும். சரியா? இதில் பஞ்சாயத்து போர்டு பிரிவினையாக போட்டிருப்பான். சிட்டிக்கு வேறு, கிராமத்துக்கு வேறு, நொடுக்கு வேறு. இந்த பேர் எவ்வளோ மூளை வேலை செய்து பார்த்தியா? அரசியல்வாதி அந்த செம்மத்தில் நசுக்கி கவட்ட கம்ப ரோட்டில் விட்டு கசக்கி விடணும்ட்டார். காணொலியில் விடணும் அப்படிங்கார். முக்கால் சத்தியம் தாய் இந்தியா நாடு முழுவதும். வெளிநாடுலாம் அவ்வளோதான் க்ளோஸு. அப்படின்னா ஒழுங்காக போய் விவசாயம் பண்ணி திம்மா. பூமி விவசாயத்துக்கு கொடுத்துருக்காரு, ஆடம்பரத்துக்காக கொடுத்துருக்காரு. ஆடு தான் 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு படிப்பு கல்வியை சொல்லுதான். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தூக்கி 2 காலை தோளில் தூக்கி போட்டு கல்வியில் படித்து நல்லா ஓட்டுங்க ஆட்டுங்க. பூமி அழிக்க வந்த பாய்ப்பேலா தண்ணியிலே பெரியடா முக்கால் சத்தியம்.